வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பேச போறோம்னா, நீங்க டைட்டில்ல பார்த்திருப்பீங்க, தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. சோ அது எப்படி நடக்கும்? அதாவது ஒரு $100 வச்சுட்டு $1,00,000 எப்படி எடுக்கிறது? அது 10 ட்ரேட்ல. ஸோ 10வது ட்ரேட் ஆன உடனே உங்க வாலெட்ல பார்த்தீங்கன்னா $1,00,000 கண்டிப்பா இருக்க போகுது. ஸோ இது எப்படி பண்ணலாம்? இது பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட நான் காட்ட போறேன். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி பேசலாம் சொல்லலாம். ஸோ இது வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்த மேக்டெக் தமிழ். நீங்கள் நோ ட்ராமா, நோ கிளிக் பேட், பட் ஒன்லி டெக். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள எதுக்காக இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் அஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ஓகே டெக்னாலஜி இருக்கு, சூப்பராக இருக்கு, டெக்னாலஜி கண்டிப்பாக ஃபியூச்சரில் போக போகுது, நிறையா மெட்டாவர்ஸ், ஏஐ, அப்புறமா முக்கியமாக பிட்காயினோட பிளாக் செயின், அப்புறமா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், இது பற்றியெல்லாம் நிறையா சில பேருக்கு தான் தெரியும். பட் டோட்டல் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எதுக்காக கிரிப்டோவில் இருக்கிறதுனா டு earn மணி இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஈஸி மணின்னு சொல்ல முடியாது. கேம் ஆஃப் ஸ்கில், கேம் ஆஃப் பேஷன்ஸ், இதெல்லாம் வேணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் சில பேரை விட்டுட்டு மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது மணி தான் முக்கியம். ஸோ அந்த மணி ப்ராஃபிட் எப்படி சம்பாதிக்கிறது? ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன தான் ஃப்ரம் $100 to $1,00,000 இன் ஜஸ்ட் 10 ட்ரேட்ஸ். அதை எப்படி பண்ணலாம் அதை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில்ல போட்டது உண்மையா ப்ரோ? இது கிளிக் பேட்டுக்காக நீங்க போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எனக்கு நம்மளோட மோட்டோலே இருக்கு இல்லைங்களா? ஸோ என்ன வீடியோல இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கும், தம்ப்நெயில்ல இருக்கும். தேர் இஸ் நோ கிளிக் பேட், நோ ட்ராமா, ஒன்லி டெக் அண்ட் கிரிப்டோ இல்லைங்களா? ஸோ நம்ம இப்போ அந்த $100 வச்சுட்டு $1,00,000 சாதாரணமான அமௌண்ட் கிடையாது. இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 82 லட்சம். ஓகேங்களா? ஸோ 82,88,000 உங்களோட வாலெட்ல கடைசியா இருக்க போகுது 10வது ட்ரேட் ஆன உடனே. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வரணும் இருந்தேன். பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு டியூ டு மார்க்கெட் அப்டேட்ஸ் அதெல்லாம் இருந்தது இல்லையா? பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி அப்டேட். ஸோ வீக்லி அப்டேட்டை தாண்டி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாக்கா கொஞ்சம் சீக்கிரமா நீங்க சீக்கிரமா ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டுட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க. ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, ஒரு செகண்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. என்ன நான் சொல்றேன் அதெல்லாம் கண்டிப்பா காது குத்து கவனிச்சு கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை பார்த்துக்கங்க சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம $100. ஸோ நம்மளோட இந்தியன் ருபீஸ்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9,000 ரூபாய். ஸோ 9,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம முன்னாடி ட்ரேடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் போடுற ஒரு அமௌண்ட் தான். நான் 500 1000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல. ஒரு $100 விச் இஸ் அது பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் தான். அப்படி இல்லைன்னா ஒரு $50 வச்சுக்கேன். யாருக்கு முடியலையோ பார்த்தீங்கன்னா $50 இல்லை $30 நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு அமௌண்ட் வச்சு கூட பண்ணலாம். பட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படியா ஆகும். ஓகேங்களா? ஸோ முதலா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா டோட்டலி ரிஸ்க் ஃப்ரீ. நீங்க எங்களோட காசு போயிடும் அப்படின்னு கண்டிப்பா யோசிக்க தேவையே இல்லை. இது கண்டிப்பா வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா $1,00,000 வருது. எப்படி வருது முதல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு $100 ஒரு காயின்ல போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த $100 நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா லாக் ஆகாம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அது பார்த்தீங்கன்னா பேஷன்ஸோட வெயிட் பண்ணும் ஃபார் ப்ராஃபிட். மோஸ்டா கிரிப்டோல இப்பெல்லாம் தேவை பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ இது புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பேர் மார்க்கெட்ல போட்டிருந்தேன்னா கண்டிப்பா அது 50% ப்ராபபிலிட்டி இருந்திருக்கும். ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகியிருக்காது. பட் இது புல் ரேலி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா winrate.io. ஓகேங்களா? நீங்க உங்களோட சிஸ்டம்ல இல்லை மொபைல்ல ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுல என்ன இது பார்த்தீங்கன்னா ஒரு சிமுலேட்டர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்க எவ்வளவு போட்டாங்க இப்போ பைனான்ஸ்ல கால்குலேட்டர் போட்டாங்க ஃபியூச்சர்ஸ்ல நீங்க பார்க்கலாம் எவ்வளவு PNL வருது, எவ்வளவு லெவரேஜ் போட்டா இல்லைங்களா? பட் இதுல பார்த்தீங்கன்னா லெவரேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஸ்பாட் ட்ரேடிங் வச்சே நம்ம இவ்வளவு பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பேலன்ஸ் $100 போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் பேலன்ஸ் $100 இருக்கட்டும். நெக்ஸ்ட் அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா
இந்த வின் ரேட். ஸோ வின் ரேட் எவ்வளோ? வின் ரேட் 100%. ஸோ எல்லா ட்ரேட்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போகணும். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பிளானே இல்லைங்களா? ஸோ இந்த ட்ரிக்குன்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்லலாம் ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ வின் ரேட்னா லாஸ் ஆகக்கூடாது, அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த எந்தெந்த ட்ரேட்ல நம்ம வந்து காயின்ல எந்தெந்த காயின்ல போடுறோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தரணும். ஸோ 100% வின் ரேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். என்ன சொல்லியிருந்தேன்? 10 ட்ரேட், ஒன்லி 10 ட்ரேட்ஸ். ஓகேங்களா? ஸோ 10 ட்ரேட்ஸ். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 0 வந்து போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம இந்த லிவரேஜ். ஓகேங்களா? ஸோ லிவரேஜ் வந்து 1. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட் ட்ரேடிங் 1/1 இல்லைங்களா? ஸோ இல்லை 1:1 தான். பட் நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து பண்றீங்கன்னா அதுபடி வந்து போட்டுக்கங்க. பட் அது வந்து ரிஸ்கின்னு சொல்லலாம் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? பட் இது வந்து ரிஸ்க் ஃப்ரீயால லிவரேஜ் வந்து 1 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்க எந்த எக்ஸ்சேஞ்ச்ல வந்து ட்ரேட் பண்ண போறீங்க? இப்போ சிம்பிளா பாத்தீங்கன்னா நான் வந்து பர்சனலி பைனான்ஸ், பைபிட், MX யூஸ் பண்றேன். ஸோ நான் வந்து பைனான்ஸ் ஸ்பாட்னு வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஸ்பாட்ல பண்ண போறோம். ஸோ ஸ்பாட்ல பண்ண உடனே இந்த பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, மேக்கர் அண்ட் டேக்கர் ஃபீஸ் வரும். ஓகேங்களா? ஸோ லிமிட் ஆர்டர் அப்புறம் மார்க்கெட் ஆர்டர் வந்து சேம் மேக்கர் அண்ட் டேக்கர் ஃபீஸ் தான். ஸோ அதுல பாத்தீங்கன்னா 0.1% வந்து டிஃபால்ட்டா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதான் பைனான்ஸோட ஃபீஸ். டோட்டல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 0.2% ஃபார் ஸ்பாட். ஸோ இது ஆயிட்டுமே பாத்தீங்கன்னா கீழே வந்து நீங்க வந்து இந்த என்ன சொல்றது டோட்டல் பாத்தீங்கன்னா ரன் ஸ்ட்ராட்டஜின்னு வந்து இருக்கு பாத்தீங்களா கீழே. ஸோ அது வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஸ்ட்ராட்டஜியில இப்படி காமிக்கும். வின் ரேட் பாத்தீங்கன்னா 100%. ஸோ டோட்டல் ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸும் கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ட்ரேட்ஸும் ப்ராஃபிட். அப்புறமா லாஸ்ட் கடைசியில நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட எவ்வளவு காமிக்குது? $1,01,281 வந்து ப்ராஃபிட் PNL. கூட பாத்தீங்கன்னா ஃபீஸ் போக ஒரு $200 வந்து ஃபீஸ் போக இவ்வளோ வந்து நம்ம கிட்ட வந்து வரும் ஆஃப்டர் த 10th ட்ரேட். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து போகும்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து $100 வந்து போடுறோம். ஸோ நீங்க வந்து அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்க இவ்வளோ $100 வந்து போடுறீங்கன்ட்டு $100 போட்டு ஸ்டார்டிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $1 வந்து பிடிப்பாங்க. அப்புறமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா PNL வந்து $100 வந்து வந்துடும். ஸோ டோட்டலாக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா $200 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரேடுக்கு $399 வந்து ஆகுது ப்ராஃபிட் டோட்டலா நம்மளோட வாலெட் பேலன்ஸ். அப்புறமா தேர்ட் ட்ரேட் ஆயிட்டோம்னு பாத்தீங்கன்னா மூணாவது ட்ரேட் ஆயிட்டோம்னா $798 வருது. அப்புறமா ஃபோர்த் ட்ரேட் ஆயிட்டோம்னு பாத்தீங்கன்னா $1,594 வந்து வருது. அப்புறமா ஃபிஃப்த் ட்ரேட் ஆயிட்டோம் உடனே $3,184 வருது. சிக்ஸ்த் ட்ரேடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா $6,362 வருது. அப்புறமா செவன்த் ட்ரேட் ஆயிட்டோமே பாத்தீங்கன்னா $12,711 வந்து வருது. எட்டாவது ட்ரேட் ஆயிட்டோம்னு பாத்தீங்கன்னா $25,396 வந்து வருது. நைன்த் ட்ரேட் ஆன உடனே $50,741 வருது. அப்புறமா 10வது ட்ரேட் ஆன உடனே ஏற்கனவே சொன்ன தான் $1,01,281. ஸோ டோட்டல் $1,01,381 கிட்ட வந்து டோட்டல் வாலெட் பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து போடுறீங்களா, ஸோ அந்த காயின் வந்து டோட்டல் 100% ஆகிற வரைக்கும் ப்ராஃபிட்டு டோட்டலாக விட்டுடுங்க. அது பார்த்தா அந்த உங்களோட $100 வந்து அந்த காயின்ல இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மறந்துடணும். நீங்க 100% அடியுதா, அந்த 100% ஆன உடனே தான் நீங்க வந்து டோட்டலா ப்ராஃபிட் உங்களோட கேபிட்டலால எடுத்துட்டு அப்புறமா இன்னும் அந்த ப்ராஃபிட்டோட $100 ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா வேற வந்து காயின்ல போடுங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த புல் மார்க்கெட்ல ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்பெல்லாம் நீங்க பார்க்கலாம் ஒரு காயின் வந்து ஒரே நாள்ல 100% ஈஸியா வந்து அடிக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா AMP காயின் ஆம்ப். ஓகேங்களா? ஸோ அது பாத்தீங்கன்னா 280% வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ல அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 இல்ல 12 ஹவர் கிட்ட வச்சிருக்கு. பட் இட் இஸ் வித்தின் அ டே இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சில காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக்ல வந்து அடிக்கலாம், 1 மந்த்ல அடிக்கலாம், 2 மந்த்ஸ்ல அடிக்கலாம். பட் அந்த $100 பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 100% ஆகி ஆகும் இந்த புல் மார்க்கெட்ல. ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா நான் வந்து வாரம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காயின் அந்த மாதிரி இருக்கு அதை பத்தி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் பேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ $100 எனக்கு கெச்சிச்சு, நான் வந்து இதை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன், இல்லை வந்து வெளியே எடுக்க போறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஸோ டோட்டலா உங்களோட வாலெட்ல எப்போ வந்து 1,01,000 வந்து வந்துருதோ அப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான ப்ராஃபிட் வந்து நீங்க வந்து வெளியே எடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் நீங்க வந்து ஒபே பண்ணீங்கன்னா தேர் வில் பி ரிவார்ட்ஸ். கண்டிஷன் ஒபே பண்ணலன்னா, பேஷன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஸோ அதான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நீங்கள் வந்து $100 போடுறீங்களோ, $500 போடுறீங்களோ, $1,000 போடுறீங்களோ, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆயிடுன உடனே அப்படியே வந்து மறந்துடுங்க. 100% ஆன உடனே நம்ம வந்து வேற காயின்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நண்பர்களே இந்த முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்து கொண்டு வரதான் இருந்தது. பட் டியூ டு சம் டிலேஸ் பார்த்தீங்கன்னா முடியல.
இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. யாருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் வேணுமோ, புல் ரன்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் வேணுமோ, அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராஃபிட் எடுக்கிறதுலையோ இல்லை எந்த காயின்ல வந்து போடணும்னு தெரியுதுலையோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. காயின்ஸ் நான் வந்து கண்டிப்பாக வந்து வாரம் முடிஞ்சா சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து முக்கியமாக பிட்காயின் பற்றி பார்க்கலாம். ஸோ பிட்காயினோட வீக்லி அப்டேட் பார்க்கும்போது அரௌண்ட் $67,034 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ல பார்க்கும்போது ஒரு லோவர் ஹைஸ் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, விச் டவுன் ட்ரெண்ட்னு சொல்லலாம். அப்புறமா 50 MA அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸா வந்து எடுத்துட்டு இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 50 MA அண்ட் 20 MA பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு டெத் கிராஸ் மாதிரி தான் தெரிய வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷான இண்டிகேஷன். அப்புறமா 4 ஹவர்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிட்காயின் வந்து கீழே வந்து வர ஆரம்பிச்சிட்டாக்கா நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த 200 EMA, அதாவது அந்த பர்பிள் லைன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து அது $61,500 கிட்ட வந்து வருதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து மறுபடியும் ஒரு பெரிய ரெட் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அந்த கேண்டல் வந்து இன்னும் 20 EMA, அதாவது கிரே லைன் கீழே க்ளோஸ் ஆகல, விச் இஸ் அ குட் சைன் சொல்லலாம். ஸோ அது கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ இப்போ அந்த இன்னைக்கு கேண்டல், அதாவது 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி வந்து க்ளோஸ் ஆக போகுது, கீழே வந்து க்ளோஸ் ஆகுமா இல்லை இதுக்குன்னா மேலே வந்து ஒரு கிரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகுமா, அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டலாக தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லியில் பார்க்கும்போது வீக்லியில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து வச்சிருக்கு சொல்லலாம். ஸோ அட் சப்ளை, ஸோ சப்ளைல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஷூட்டிங் ஸ்டார் வச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டல் வந்து கிரீனா மாறணும்னா 69,026 மேல வந்து பிட்காயின் வந்து க்ளோஸ் வைக்கணும் வீக்லியில். ஸோ கண்டிப்பாக தேர் வில் பி ஃபைட் பிட்வீன் த புல்ஸ் அண்ட் பேர்ஸ் சொல்லலாம் நைட்ல. ஸோ அது எப்படி வந்து போகுது அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் கூட பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சப்போர்ட் சொல்லியிருந்த அரௌண்ட் $3,520. அடுக்குனா கீழே வந்து போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா $3,581 கிட்ட இருக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ல 200 EMA as a சப்போர்ட்டா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு எத்தீரியமுக்கு. நெக்ஸ்ட் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அந்த லோவர் ட்ரெண்ட் லைன் ஆஃப் த அசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ் சப்போர்ட்டா எடுத்து அதுல பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் பவுன்ஸ் ஆகாம ஸ்டேபிளா இருக்கு, இல்லை டம்ப் ஆகுது. டாமினன்ஸ் பம்ப் ஆகுறதால ஆல் காயின்ஸ் எல்லாம் சரியான அடி வாங்கிட்டு இருக்கு. பட் சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த காயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புறீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஃபார் லாங் டர்ம், பட் சின்ன ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸ் கூட கண்டிப்பா வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புறீங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சிக்னல்ஸோட ப்ராஃபிட்டோட சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ நீங்க ஜாயின் பண்ண விரும்புங்க, கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலா ஆக மாதிரி இருக்கு. ஸோ தேர் ஆர் கூலிங் ஆஃப் 200 ஆகிருக்கு, 300 ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகிருக்கு. அப்புறமா லிக்விடி ஹீட் மேப்ல பார்க்கும்போது இன்னும் லிக்விடி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 64,500 கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சில, அதாவது ஒரு ஹை எல்லோ பிரைட் லைன் எல்லோ லைன் இருக்கு. அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லிக்விடிட்டி இருக்கு அரௌண்ட் 60,000, 67,830, 60ல அப்புறமா 68,700 கிட்ட பார்த்தீங்கன்னா சில ஹை லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை கிராப் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் லிக்விடிட்டி மேப்ல பார்க்கும்போது அரௌண்ட் 68,670 வந்து பிட்காயின் வந்து போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 637 மில்லியன் ஷார்ட் லிக்விடேஷன்ஸ் வந்து ஆகும். அப்புறமா 64,200 கிட்ட வந்து பிட்காயின் வந்து மூவ் ஆச்சுன்னா 64,700 கிட்டத்தட்ட 14 மில்லியன் லாங் லிக்விடேஷன்ஸ் வந்து நடக்கும் வந்து அந்த லிக்விடிட்டி மேப் வந்து காட்டிட்டு இருக்கு. ஸோ தேர் இஸ் ஹை லிக்விடிட்டி, அமௌண்ட் ஆஃப் லிக்விடிட்டி 70,000 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விடிட்டி வந்து தெரிய வருது. ஸோ எந்த பக்கம் வந்து பிட்காயின் வந்து கிராப் பண்ணோம் அதை வந்து பொருந்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ் வந்து பார்க்கும்போது வீக்கெண்ட் வேற, ஸோ அவ்வளோ வந்து நியூஸ் வந்து வராது. பட் ராபர்ட் கியோஸ்கி, அதாவது ரிச் டேட் புவர் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிட்கிசி வந்து 330K வந்து சர்பாஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அனலிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அது பார்க்கலாம் இப்போ வந்து போகுதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ விஷயம் மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி பேசலாம். மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் அமலாங் விஷயம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் முடிய ஸ்மாக் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.